தமிழகத்தில் 95 நாட்களில் நாய்க்கடியால் சுமார் 2 லட்சம் நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 13 நபர்கள் ரேபிஸ் நோயால் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 25 லட்சம் தெருநாய்கள் வரை இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் தடுப்பூசி போடப்படுகிறது. கிராமப்புறங்களில் நாய்களுக்கு எவ்வித தடுப்பூசியும் போடாததால் நகரங்களை விட கிராமங்களில் நாய்க்கடி பாதிப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு 6,25,700 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நிலையில் 34 நபர்கள் ரேபிஸ் நோய் பாதித்து உயிரிழந்தனர். இந்த ஆண்டு தொடங்கி 95 நாட்களில் 2,09,081 நபர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 13 பேர் ரேபிஸ் நோய் பாதித்து இறந்தனர். அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 12,177 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்தாமல் இருந்தாலோ தடுப்பூசிகளை தவறவிட்டாலோ ரேபிஸ் நோய் பரவுவதை தடுக்க முடியாது என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆழமான காயங்களுக்கு தடுப்பூசியுடன் சேர்த்து RIG எனப்படும் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் தடுப்பு மருந்து செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.